இந்த பவளக்குடி கும்மியாட்டங்களினுடைய ஆசிரியர் மற்றும் தலைவர், அழிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரம்பரிய கலையான, அழிவின் விளிம்பில் இருந்த ஒரு கிராமிய கலையான இந்த கும்மி கலையை மீட்டுருவாக்கம் செய்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். முதலில் கொங்கு மண்டலத்தில் மட்டும் இருந்த இந்த கிராமிய கலையானது, கும்மி கலையானது இன்று தென் மாவட்டங்களிலும் கூட கால் பதித்து கொண்டிருக்கின்றது. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற தென் மாவட்டங்களிலும், தருமபுரி, சேலம் போன்ற வட மாவட்டங்களிலும் இந்த கும்மி கலையானது மிக வேகமாக இந்த நிகழ்வு அனைத்து இடங்களிலும், அனைத்து கோவில் விசேஷங்களிலும் நடத்தப்பட்டு வருகின்றது. உடலுக்கு நல்ல பயிற்சியாகவும் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த கும்மி கலையில் குழந்தைகள் முதல் அனைத்து பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி அனைவரும் இதனை கற்றுக்கொண்டு எங்களோடு பயணித்து வருகிறார்கள். அதாவது செல்போனிலும் டிவியிலும் மூழ்கிக்கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தை அவர்களை திசை திருப்பி ஒரு நல்ல கலையை கற்றுக் கொடுப்பதாக நாங்கள் இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட ஒரு நாள் 1 மணி நேரம் வகுப்பாக இதனை செய்ய வேண்டும் என்று அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அரசு விழாக்களிலும், சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற அரசு விழாக்களிலும் இந்த கும்மி கலையை ஒரு நிகழ்வாக நடத்தி இந்த கும்மி கலையை மேலும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டுமாய் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். 166 அரங்கேற்றங்களை நிறைவு செய்து இன்று கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்களில் இப்பொழுது பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நாட்களால் நிறைய இடங்களில் பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2500க்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.